Hi friends, Bharat Electronics share இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவன்யூ வந்து 24% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது காரணம் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனது தான். இந்த ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 444 ரூபா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 29.2% இருக்குது. ஸ்டாக்கோட P 54.4. இவங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டாக 0.54% கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. டிஃபென்ஸ் செக்டாரில் லீடிங்கில் இருக்காங்க. ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பதிவாகிருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 23.8% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ட்ராக் லாஸ்ட் 3 இயர்ஸ் இருக்குது. 26.4% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே ஒரு 39.1% கொடுக்குறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து 25% வரைக்கும் ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஷேரை கன்சிடர் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.